போஸ். நான் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ஒரிசாவில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தேன். எனது தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ். எனது தாயார் பெயர் பிரபாவதி தேவி. நான் சிறிய குழந்தை பருவத்திலிருந்து கல்வி கற்பதில் சிறந்த மாணவனாக விளங்கினேன். பிரசிடென்சி கல்லூரியில் 1911ஆம் ஆண்டு சேர்ந்து படித்தேன். கல்லூரி பேராசிரியர் ஒட்டன் என்பவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறியதால் ஏற்பட்ட சண்டையினால் கல்லூரியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டேன். அதன் பின் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பட்டம் வென்றேன். 1918ஆம் ஆண்டு BA தத்துவவியலில் பட்டம் வென்றேன். அதன் அடுத்த ஆண்டு கேம்பிரிட்ஜ் பீஸ் கல்லூரியில் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்றேன். என்னுடைய இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நான் வேலை பார்த்த பதவியை ராஜினாமா செய்தேன். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தேன். 1928ஆம் ஆண்டு காந்திஜியின் தலைமையில் ஆரம்பமான காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என கூறினேன். நான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரராவேன். என்னை நேதாஜி என்று மக்கள் அன்புடன் அழைப்பர். இந்தியாவின் முதல் ராணுவ படையை நான் தான் உருவாக்கினேன். பெண்களை கொண்ட ஜான்சி ராணி படையை தொடங்கினேன். நமது தேசத்தின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. ஆங்கிலேயரை எதிர்த்து மிகவும் கடுமையாக போராடினேன். ஜெய்ஹிந்த் என்பது எனது தாரக மந்திரம். நான் இப்பொழுது உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ தயாராக இரு. அப்பொழுதுதான் உலகை மாற்ற நீ தகுதியுடையவன் ஆவாய். கலங்காட்ட உள்ளம் படுத்தவர்களை இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் ஆவர். எந்த செயலும் செய்யாமல் பயனற்று கெடுக்கும் மனிதர்கள் உயிரற்றவர்கள். அவர்கள் வெறும் பூச்சிகளை போன்றவர்கள் இருப்பார்கள். சரித்திரத்தில் இடம்பெற மாட்டார்கள். தலைவனை தேடாமல் போனால் போகட்டும். அதற்காக நீங்கள் உங்கள் காரியத்தை நிறுத்தாதீர்கள். நாளடைவில் நீங்களே தலைவனாக வந்துவிட முடியும். பேச்சுவார்த்தையின் மூலம் வரலாற்றில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. வன்முறை என்பது மோசமானது. ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது. தோழர்களே, உங்கள் ரத்தத்தை தாருங்கள். நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதில்லை, எடுக்கப்படுவது. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் லட்சியத்திற்காக வாழ்ந்து உயிரை விட்டார் என்பதை விட வேறு என்ன பெருமை வேண்டும்? உண்மையின் நேர்மை உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம். என்னை போன்று நீங்களும் தைரியத்துடனும் வீரத்துடனும் இருக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஜெய்